ஒழிப்போம், கொசுவை ஒழிப்போம், நோயை தடுப்போம். வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், எனக்கும் வேண்டாம், நமக்கும் வேண்டாம். ஒழிப்போம் ஒழிப்போம், கொசுவை ஒழிப்போம், கொசுவை ஒழிப்போம், நோயை தடுப்போம். வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், எனக்கும் வேண்டாம், நமக்கும் வேண்டாம். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க பெருநகர சென்னை மாநகராட்சி 109வது வார்டு சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி. போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க பெருநகர சென்னை மாநகராட்சி வார்டு 109 மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களின் தலைமையில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வில் மண்டல அலுவலர் மண்டலம் 9 அவர்களின் முன்னிலையில் மண்டலம் 9 பொது சுகாதாரத்துறையின் சார்பில் வார்டு எண் 109 சோலைமேடு பகுதியில் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் மற்றும் கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்களின் பங்கேற்புடன் போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் கொசு ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மண்டலம் 9 செயற்பொறியாளர் சுகாதார அலுவலர் பகுதி 24, உதவி செயற்பொறியாளர் வார்டு 109, உதவி மின் பொறியாளர் வார்டு 109 மற்றும் இதர அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் கூறியதாவது, இந்த பேரணியின் முக்கிய நோக்கம் போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், குறிப்பாக மாணவர்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்குதல் ஆகும். மேலும் கொசுக்களால் பரவும் நோய்களை தடுப்பது, கொசு உற்பத்தியாகும் இடங்களை அகற்றுவது மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாணவர்கள், மாமன்ற உறுப்பினர் மற்றும் அலுவலர்களின் சிறப்பான பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த பேரணி பொதுமக்களின் நலன் கருதி போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கொசு ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை சிறப்பாக ஏற்படுத்தியது. மேலும் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கராத்தே ஆர் செல்வம் மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், துப்புரவு பணியாளர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒழிப்போம் ஒழிப்போம், கொசுவை ஒழிப்போம். வேண்டாம் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். ஒழிப்போம், கொசுவை ஒழிப்போம். வேண்டாம் வேண்டாம், நமக்கும் வேண்டாம். ஒழிப்போம் ஒழிப்போம். எனக்கும் வேண்டாம், நமக்கும் வேண்டாம். ஒழிப்போம் ஒழிப்போம், கொசுவை ஒழிப்போம், கொசுவை ஒழிப்போம், நோயை தடுப்போம். வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், கொசுவை ஒழிப்போம், நோயை தடுப்போம். வேண்டாம் வேண்டாம். வணக்கம், நான் 109வது மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம். இப்போ இந்த பேரணி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு முழுவதுமே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் அவர் பதவி ஏற்று முதல் எதை ஒழிக்கணும்னு அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்கன்னா போதை பொருள் புழக்கத்தை தான் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறாங்க. எதற்காக பார்த்திங்கன்னா எல்லா வன்கொடுமைகளுக்கும் காரணமாக முதன்மையாக இருக்கிறது போதைப் பொருள். குறிப்பாக பார்த்திங்கன்னா திருட்டு, கொள்ளை, முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம்
போதைப் பொருள், அந்த போதைப் பொருள் ஒழிப்பை வந்து தவிர்க்கணும் அப்படின்றத கண்டித்து தான் நாங்கள் இங்கே பெருநகர சென்னை மாநகராட்சி மூலமாக இங்கே பள்ளி மாணவர்கள் அவங்கள மத்தியில் பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பேரணியாக இந்த போதை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் இங்கே வந்து பேரணியில் கலந்து கொண்டிருக்கோம். எங்கள் கூட அனைத்து அதிகாரிகளுமே பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுவரையில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து 717 மதுபான கடைகள் வந்து மூடியிருக்காங்க. அதற்காக என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அடுத்தடுத்து பெண்களுக்காக வைக்கின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு படைன்றது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக பெண் கவுன்சிலர் என்ற சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போதை ஒழிப்போம் என்ற விழிப்பு பேரணியில் பள்ளி மாணவர்கள், அதாவது பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களும் கேந்திராயா வித்யாலயா பள்ளி மாணவர்களும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் வந்து இந்த விழிப்புணர்வு, அதாவது போதை விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னும் என்னென்ன திட்டங்கள் வந்து இந்த போதைக்கு எதிராக என்னென்ன திட்டங்கள் வகுக்க இருக்காங்களோ அதுக்கு எங்களுடைய சார்பாகவும் குறிப்பாக பெண் கவுன்சிலர் என்ற முறையில் அனைத்து பெண்களின் சார்பாகவும் இந்த தருணத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த போதை ஒழிப்பு பேரணியின் மூலமாக என்னுடைய சார்பாகவும் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Hello, our school came for this event, for the drug event. So we thank him for CM of Tamil Nadu, Mr. Thalapathy Vijay. So inviting this event. So our school came for here to give about speech, about awareness, and about all the things we have to do it. So thank you. வே சிவபிரசாத். நான் சென்னை உயர்நிலைப்பள்ளி திருவள்ளுவர்புரம் அப்படின்ற ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ வந்து கவுன்சிலர் சுகன்யா செல்வம் அவர்கள் வந்து இந்த பிளெட்ஜ், அதாவது இந்த போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. போதைப்பொருளோட தீங்கும் போதைப்பொருளை பயன்படுத்தினா என்னென்ன தீங்குலாம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க, விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. அதுக்கு சுகன்யா செல்வம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சார்பாகவும் இந்த பள்ளியின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.